எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY and Stitch. இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் லோட் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இப்போது லோட் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் சில்க் த்ரெட் எடுத்துருக்கேங்க லோட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி டபுள் த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த ஸ்டிச்சஸ் பண்ணாலும் டபுள் த்ரெட்டே எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணால் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் திக்னஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதை இதுக்கு மேலே இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம த்ரெட்டை முடிச்சு போட்டோங்க. முடிச்சு போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த லைன் இருக்குது பாருங்கள். இந்த லைனுக்கு மேலேயே நம்ம நூல் எடுக்க போகிறோம். நூல் எடுத்துடலாம். இப்போது இது நார்மலான நம்ம செயின் ஸ்டிச் எடுக்கிற மாதிரியே இது பெரிய செயின் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த லைன் இருக்குது பாருங்கள். இந்த லைனுக்கு கீழே இதை போயிட்டு நம்ம பெரிய செயின் ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி பெரிய செயின் ஸ்டிச் போட்டோம். அதுக்கு மேலே லைனுக்கு மேலேயே திருப்பி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் கீழே அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த லைன் இருக்குது பாருங்கள். லைனுக்கு கீழே நம்ம பெரிய செயின் ஸ்டிச் போட போகிறோம். இப்போது லைனுக்கு கீழே போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு திக்னஸ் நல்லா வரும். அதுக்கு மேலே இந்த லைனுக்கு மேலே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் இந்த மாதிரி பண்ணணுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நூல் எடுத்தது இந்த கீழே லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மேலே லைன் டச் பண்ணாமலே நம்ம இங்கே ட்ராப் பண்ணி அப்புறமா ஒரு குட்டி செயின் போட்டோம். அப்போது இந்த லைன் போயிடும். அது இங்கேருந்து திருப்பி இந்த லைன் டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இது டச் பண்ணுற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அதுதான் இது. இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணதுனால உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே ப்ராசஸில் தான் நம்ம இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடுறப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் போக போக பழகிடுங்க. இது ரெண்டுமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். இதுக்குன்னா ஒன்று இழுத்தோன்னா இன்னொன்று சுருக்கிக்கும். அந்த துணி கூட அப்படியே சுருங்கும். அதனால் ரெண்டுமே நம்ம இழுக்காமல் ஒரே மீடியமாக கீழே மட்டும் நம்ம விடுற நூல் கொஞ்சம் ஒன்றா பிடிச்சிக்கோங்க. அதை தனித்தனியாக செப்பரேட்டாக பிடிச்சிக்காதீங்க, ஒன்றா பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச்சாக நம்ம கற்றுக்கிட்டு ஒரு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸு. அதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குன்னு நோட் பண்ணுங்கள். அதில் சிம்பிள் ஆன ஸ்டிச்சஸ் எடுத்து நம்ம ஒரு ஸ்டிச்சு ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம போட்டு அதை ட்ரை பண்ணோன்னா ஈஸியாக வருங்க. நீங்கள் ஒரே வாட்டி ஹெவியாக இருக்கிற ப்ளவுஸ் நம்ம எடுத்து பண்ணோன்னா கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு ஸ்டிச்சு ஒரு ப்ளவுஸில் போட்டு நம்ம சின்னமாக ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். அது இல்லாமல் ப்ராக்டிஸும் ஆகும் நம்மளுக்கு. அந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம அதே ப்ராசஸில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம சிங்கிள் கலர் வச்சு தான் நம்ம இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதில் டபுள் கலர் பண்ணி கூட நம்ம இந்த ஸ்டிச் பண்ணலாங்க. இது நான் த்ரெட்டு வச்சு நான் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் த்ரெட்டு வச்சு டபுள் கலரில் எப்படி பண்ணலான்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லோட் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிராஸ் லோட் ஸ்டிச் நெக்ஸ்ட்டு வரும், அது பார்க்கலாம். இப்போ நம்ம முடிச்சு போட போகிறோங்க. லாஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். முடிச்சு போட்டுடலாம். இப்போ இது நம்ம முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் நான் கோல்டு கலரில் இதுக்கு ஹைலைட் பண்ண போகிறேன். இதை வச்சு இது முடிச்சு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க.
இது ஜரி த்ரெட்டு நார்மலான நம்ம செயின் ஸ்டிச் மாதிரி நம்ம வந்து இதை ஹைலைட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இது இந்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ப்ளவுஸ் பிட்டோ இல்லைன்னா பாப்லிங் துணி எடுத்து நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நம்ம அதுக்கு நாட் போட்டுடலாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் லோட் ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா DIY இன்ஸ்டிச் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட நியூ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.